ஒரு அழகான காட்டுல ரொம்பவும் சுறுசுறுப்பான குட்டி யானை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த யானைக்கு அவளோட பளபளப்பான புதிய பந்து ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அந்த காட்டுலயே ரொம்பவும் பிரகாசமான பொருள்னா அதுதான். தினமும் அந்த குட்டி யானை பெரிய தும்பிக்கையால அந்த பந்தை தட்டி தட்டி விளையாடிட்டும் இருந்துச்சான். யானையோட நண்பர்கள்லாம் இந்த வியப்பா பார்த்து உன்னோட பந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்களாம். இதை கேட்டு ரொம்ப பெருமையா உணர்ந்த அந்த குட்டியான நாள் முழுக்க அந்த பந்தோட நேரத்தை செலவழிச்சிட்டும் இருந்துச்சான். அப்படி ஒரு நாள் குட்டியான எப்பவும் போல விளையாடிட்டும் இருந்துச்சு. ஆனா அது ஒரு மதிய வேலைங்கிறதுனால ரொம்ப களைப்பாவும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தூங்கலான்னு யானையும் முடிவெடுத்துச்சு. ஆனா பக்கத்துல எந்த ஒரு நிழலுமே இல்ல. இதனால தன்னோட பளபளப்பான பந்தை அங்கேயே விட்டுட்டு பக்கத்துல இருந்த மரத்தோட நிழல உறங்கவும் செஞ்சுச்சான். கொஞ்ச நேரத்துல சூரியனோட தாக்கத்தால அந்த இடமே வெப்பத்தால நிறைஞ்சிச்சு. பந்து சூரிய ஒளியில இருந்ததுனால அதோட வெப்பத்தை தாங்க முடியாம ரொம்பவும் சத்தத்தோட வெடிக்கவும் செஞ்சுச்சு. இதை கேட்ட குட்டி யானை எழுந்து ஐயோ என்னோட அழகான பந்து உடஞ்சிருச்சேன்னு அழுகவும் செஞ்சுச்சு. தன்னோட உடஞ்ச பந்தை பார்த்த குட்டி யானை இனிமே என்னோட பந்து கூட என்னால விளையாட முடியாதுன்னு நினைச்சு வருத்தப்படவும் செஞ்சுச்சு. அதே நேரம் அங்க வந்த யானையோட நண்பரான சிங்கம் யானைய பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சு. நான் என்னோட பந்தை பாதுகாப்பா வைக்காம வெயில வச்சுட்டேன், வெப்பம் தாங்க முடியாம உடஞ்சிருச்சுன்னு அழுதுட்டே சொல்லிச்சான். குட்டி யானையோட கண்ணீரை தொடச்ச சிங்கம், நீ எப்பவும் உன்னோட பொருட்களை பத்திரமா பாத்துக்கணும். நீ பந்த நிழல்ல வச்சிருந்தா பந்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடந்திருக்காதுன்னு சொல்லிச்சான். இதை கேட்டு தலையசைச்ச குட்டி யானை அன்னையில இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிச்சான். தன்னோட எல்லா உடைமைகளையும் ரொம்பவும் பத்திரமாவும் பாத்துக்கிச்சான். குட்டி யானை எப்போ தூங்கினாலும் தன்னோட பொருட்களை நிழல்ல வச்சுட்டு தூங்குறத ஒரு வழக்கமாவும் மாத்திக்கிச்சு. அன்னையில இருந்து எந்த ஒரு புதிய பொருட்களை வாங்கினாலும் தன்னோட பளபளப்பான பந்தை நினைவுல வச்சுக்கவும் துவங்குச்சு. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட பொருட்களை நீங்க ரொம்பவும் பத்திரமா பாத்துக்கணும். அப்போதான் உங்களோட பொருள் ரொம்ப நாள் நீடிக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.